இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் லூக்கா 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனம். இந்த வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன கொடுத்துருக்குறோம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் எப்படி பின்பற்ற வேண்டும். இது அநேக இடத்துல நீங்கள் கேட்டது தான். அவன் கேட்டுட்டு அதுக்கு அடுத்தது உள்ள 24வது வசனம் தான் நான் எடுக்கிற வசனம். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ரெண்டு காரியம். ஒன்று, ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். ரெண்டாவது, அதே திருப்பி அதில் சின்ன ஒரு மாற்றம் இருக்குது. என்னன்னா, என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். அப்போ நம்ம ஜீவனை இழக்கிறது என்னுடைய ரட்சிப்புக்கு பலமாக இருக்கிறது. நான் ரட்சித்துக் கொள்வேன். இந்த ஜீவனை நான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய மாம்சமான ஒரு ஜீவனை, மாம்சத்துக்குரிய ஒரு ஜீவனை நான் இழக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை நான் என்ன பண்ணுவேன், ரட்சித்துக் கொள்வேன். இது எதற்கு நீ இழக்கும் பொழுதுன்னு பார்க்குற நேரம், அவருக்கு நாமத்தினால அவருக்கு வேண்டி நான் என்னுடைய மாம்ச ஜீவனை இழக்கிறதா இருந்தேன்னா, இந்த மாம்ச ஜீவனை இழக்கிறதுன்னு சொல்கிறது நம்ம இறந்து போவோம், மரணப்படணும், அந்த மாதிரி கிடையாது. இந்த மாம்சத்தில் உள்ள இச்சையான காரியங்கள், இந்த மாம்சம் எப்படி ஜீவிக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுனால் மட்டும் கிடையாது. இந்த மாம்சம் ஜீவிக்கிறதுக்கு தேவையானது இந்த மாம்சத்துக்குரிய எல்லா ஆசாபாசங்களும், சிந்தனைகள், எண்ணங்கள். இந்த உலகத்தில் ஜீவிக்கிறதுக்கு எனக்கு மாம்சத்துக்கு தேவையான எல்லா காரியத்தை நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக்கும் இந்த மாம்ச ஜீவன்னு சொல்கிறது. இதை தான் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுவார். பவுலப்போஸ்தலன் சொல்லுவார், நான் மாம்ச இச்சைகளை எல்லாம் சிலுவையிலே அடித்தேன். அவருக்கு வேண்டி நான் என்ன பண்ணுறேன், சிலுவையிலே அடித்தேன். சிலுவையில் ஒரு ஆள் அடிக்கப்படுதுன்னா மரணத்துக்கு ஏதுவாக தான் சிலுவையில் அடிக்கப்பட முடியும். இதை தான் என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்வான். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு வேண்டி அல்ல, இயேசு கிறிஸ்துவ நாமத்திற்காக அல்ல, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நாம் ஃபாலோ பண்ணுறனால, நம்ம இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறனால நம்முடைய உலகத்தின் மாம்சத்தின் தேவைகளாக இருக்கட்டும், மாம்சத்தின் தேவைகள் இல்லை, மாம்சத்தின் இச்சைகளை நான் வெறுக்கிறது. இன்னும் இந்த மாம்சத்துக்குரிய எல்லா லாபங்களையும் நான் வெறுக்கிறது. என்னுடைய சரீரத்துக்கு இயேசு கிறிஸ்துவை ஒதுக்கி வைத்து விட்டு, இல்லை இயேசு கிறிஸ்து முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் மாம்சத்துக்குரிய காரியத்துக்காக நான் என்னென்ன காரியத்தை ஓடுகிறேனோ இதை எல்லாம் நான் என்ன பண்ணுறேன், மாற்றி வைத்து விட்டுட்டு எனக்கு இயேசு கிறிஸ்து தான் முக்கியம், அவருடைய ராஜ்யம்தான் முக்கியம், அவர் நித்திய ஜீவன் தான் முக்கியம். அப்படி ஒரு ஆள் தீர்மானம் எடுத்து போகிறாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களுடைய ஜீவனை அவர்கள் என்ன பண்ணுவாங்களா, ரட்சித்து கொள்வார்கள். அதான் என் நிமித்தமாக. அப்போ இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றெடுத்து என்னுடைய வாழ்க்கையை தொடங்கும் பொழுது அநேக இழப்புகளை நான் நேரிட செய்ய வேண்டிய வரும். அதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டு கிடையாது. எனக்கு என்ன இழந்தாலும், எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், எனக்கு என்ன பிரயாசம் வந்தாலும், என்ன துக்கங்கள் வந்தாலும், நான் அவமானப்பட்டாலும், இதை நான் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை செயல்முறை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். எக்ஸாம்பிள் சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்து வசனத்தின்படியாக ஜீவித்தவர் இல்லையா. அவர் இந்த உலகத்தில் வசனத்தின்படி ஜீவித்து நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் சிலுவையில் நிர்வாணியாக தொங்கினார், அவமானப்படுத்தப்பட்டார், மரித்தார், இரத்தம் முழுவதுமாக சிந்தப்பட்டது, அந்த தெருவுகள் மொத்தமாக அவரை கேவலப்படுத்தினார்கள். இவ்வளவு சகித்தது காரணம் என்ன, என்னுடைய ரட்சிப்புக்காக வேண்டி அவர் இவ்வளவு தூரம் சகித்தார் சிலுவை எடுத்தனால. இதே தான் இன்னைக்கு நான் சொல்கிறேன். 23 வசனத்தில் என்னை பின்பற்றி வருகிறவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் வரணுமா. அப்போ சிலுவை எடுக்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்து பட்ட அதே பாடுகள் உண்டு, அதே வேதனைகள் உண்டு, அதே அவமானங்கள் உண்டு, அதே நிர்வாணம் உண்டு.
இன்னும் சொல்ல போனால் இந்த சிலுவை எடுத்துகிட்டு நடக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த உலகம் கொடுக்கறது என்னன்னா அவமானம், துக்கம், துரோகம், சந்தோஷமான நாட்களே கொடுக்காது. இந்த உலகம் உண்மையிலே சிலுவை எடுத்துக்கொண்டு நடப்பவர்களுக்கு சந்தோஷமான நாட்களே கொடுக்காது. அப்படி சந்தோஷமான நாட்களே கொடுக்காட்டாலும் நான் எடுத்துக்கொண்ட சிலுவையை நான் கீழே வைக்க மாட்டேன், அனுதினம் நான் அதன் பார்வையில் நடப்பேன் அப்படின்னு அவர் நாமத்து நிமித்தமாக நான் என்னுடைய ஜீவன் அவமானப்படுத்தப்பட்டாலும், என்னுடைய வாழ்க்கை கேவலப்படுத்தப்பட்டாலும், இந்த உலகத்தார் என்னை எதிர்த்து நின்னாலும், இந்த உலகத்தின் எண்ணங்கள், சிந்தனைகள், தேவைகள், ஆசாபாசங்கள், பெருமைகள் இதெல்லாம் எனக்கு சாதகமாக நிற்கிற நேரமும் எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, எனக்கு நித்திய ஜீவன்தான் பெருசுன்னு சொல்லி இதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு நாமத்துக்கு வேண்டி நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜீவனை ரட்சித்து கொள்வார்கள். அந்த ஜீவனுக்கு அழிவு வராது, அந்த ஜீவன் நித்தியமாக அவரோடு இருக்கும், அந்த ஜீவன் அவரோடு வாசம் செய்யும். ஜீவன் என்ன சொல்லலாம், பரிசுத்த ஒரு வாழ்க்கைகளுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் பெருசாக எடுக்காமல், சிலுவையின் பாரத்தை பெருசாக எடுக்காமல், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பெருசாக எடுக்காமல், அவருடைய வாழ்க்கையை பெருசாக எடுக்காமல், பைபிளை உதாசீனம் பண்ணி எனக்கு என்னதான் இருந்தால் இந்த உலகத்தின் காரியங்கள் போதும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை, இந்த உலகத்தில் நான் வாழ்கிறதுக்கு நான் எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன், இயேசு கிறிஸ்துவையும் விட்டு கொடுப்பேன், வசனம் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு இந்த உலகத்தில் சம்பீரமாக வாழ்ந்தால் போதும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அவன் என்ன பண்ணுவான்னா ஜீவனை இழந்து போயிடுவான். அந்த நித்திய ஜீவனை அவன் இழந்து போயிடுவான். மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவன் இழந்து போயிடுவான். தேவனோடு இருக்கிற ஒரு வாழ்க்கையை இழந்து போயிடுவான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். அனுதினமும் நாம் சிலுவை எடுக்கிறவர்களாக இருந்தால் நான் ஆட்டோமேட்டிக்காக சொல்ல முடியும், அது பாரம்தான், கஷ்டம்தான், துக்கம்தான், கவலை தான். ஆனால் அந்த சிலுவையின் முடிவில், நம்முடைய சரீரத்தின் இச்சைகளை அடிக்கிற அந்த சிலுவையின் முடிவில் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு நித்திய வாழ்க்கை, ஒரு அழிவில்லாத வாழ்க்கை, தேவனோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை. அங்கே துக்கம் இல்லை, சந்தோஷம் மட்டும்தான் இருக்குது, கவலைகள் இல்லை, தீங்கு செய்வார் இல்லை, யாருமே அடையாது. இயேசுவோடு ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் எடுக்க வேண்டிய ஒரு காரியம் சிலுவையை எடுத்துக்கொண்டு தான் நடக்க வேண்டும். சிலுவை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது லாபமான காரியங்கள் ஒன்றும் இருக்காது. இந்த உலகத்துக்கு நேராக எல்லாமே நஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒன்று, இந்த சிலுவை எடுத்தவர்களுக்கு லாபமான காரியம் உண்டுன்னா நித்திய ஜீவன் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற லாபமாக இருக்கிறது. என்னன்னா, இந்த நாட்களில் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ப்ராஃபிட், என்ன ப்ராஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவன் இருக்குது. சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்கிறவர்களுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவன் அவர்களுக்கு லாபமாக இருக்கிறது. ஆனால் மற்றவங்களுக்கு அது என்ன நஷ்டப்படுகிறார்கள். இந்த உலகத்துக்கு நேராக ஓடுகிறவர்கள் அவர்கள் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க, சம்பீரமாக இருக்கா, 4 பேர் மதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்க ஜீவனை என்ன பண்ணுறாங்க, நஷ்டப்படுத்தி கொள்கிறார்கள். இந்த ஜீவனை நஷ்டப்படுத்தினவங்களுக்கு வாழ்க்கை எரி நரகத்தில் இருக்கும். அது ரொம்ப துக்கமும் பாரமும் நிறைந்ததாக இருக்கும். நம்ம இந்த நாட்களில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நாம் நம்முடைய உலகத்தின் உள்ள ஜீவனுக்காக, இந்த உலகத்தில் வாழ்வதற்காக, இந்த உலகத்துக்கு வேண்டி நான் அந்த பரம அழைப்பை விட்டுவிடக்கூடாது, நித்திய ஜீவனை இழந்து போகக்கூடாது. நித்திய ஜீவனை அதனால நான் இயேசு கிறிஸ்துவை தள்ளி வைக்கக்கூடாது, இயேசு வார்த்தைகளை தள்ளி வைக்கக்கூடாது, தேவனோடு இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். நாளுக்கு தேவன் ஆசீர்வதிப்பார். நம்ம கொடுக்கப்பட்ட ஜீவனை பாதுகாத்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு மேலே தான் இருக்குது. அது இன்னொரு பாஸ்டருக்கு மேலேயோ, இன்னொரு சபைக்கு மேலேயோ, இன்னொரு ஆளுக்கு மேலேயோ இல்லை, நமக்கு மேலே தான் தேவன் கொடுத்துருக்கிறாரு. நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருந்தால் தேவன் நம்மளை பாதுகாக்க வல்லவராக, அவரோடு நடக்க பழகிக்கொள்ளுங்கள். ஆமென்.